Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Miss Miracle and it's me, Charu. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலுக்கு வந்து ஒரு ஹேர் கேர் வீடியோ வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பர்லி இந்த வீடியோ பார்க்கும்போது அது ஏற்கனவே போஸ்ட் ஆகிருக்கும். நான் வந்து கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள், ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது சேலஞ்ச், அதுவும் வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்குது. கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணி கடைசியாக நம்ம பாலி சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கலர் பண்ண போகிறோம்? அஃப்கோர்ஸ் தமிழ் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஸோ 24 hours ப்ளூ ஃபுட் சேலஞ்ச். சென்னையோட வெயில் என்னமா கொளுத்துது. நான் அப்படியே திருப்பி காட்டுறேன். அழகா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்தேன். ஆனா அப்பா முடியல, வேர்த்து கொட்டுது. உள்ள போயிடலாம் நினைக்கிறேன் கைஸ். ஸோ எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர், இப்படி 4 வேலையும் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே ப்ளூலயே சாப்பிட போறோம். அண்ட் என்ன நம்ம அப்படியே பொலிச்சுன்னு இருக்கல பொலிவா வீட்டுக்குள்ள சேர்க்கிறேன்னு என்ன வெளில துரத்திட்டாங்க கைஸ். மா ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் பண்ணுவோமா? வாங்க சமைப்போம். பொருளெல்லாம் ஆர்டர் போட்டுட்டேன், வந்துருச்சு. ஸ்டாண்டோட இருக்கு கைஸ், தூக்க முடியல உள்ள. ஓகே, ஸோ கிச்சன் செட்டப்க்கு வந்தாச்சு. அண்ட் கைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வருத்தத்தோட இருக்கேன். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண எந்த ஒரு ஃபுட் சேலஞ்சாக இருந்தாலும் சரி நேச்சுரல் கலர்ஸாக தான் போட்டிருக்கோம். எதையாவது அரைச்சி எதையாவது பண்ணி அந்த கலரை கொண்டு வந்துடுவோம். பட் திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையோட சொல்கிற விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுதான் வந்து ஆர்டர் போட்டு வர வச்சேன். ஸோ ஹியர் வி ஆர். ப்ளூ கலர் ஃபுட் நேச்சுரல் ஏதோ ஃபுட் கலர் அப்படின்னு ஏதோ போட்டுருந்துச்சு. ஸோ வேற வழி தெரியல கைஸ், பிகாஸ் இதுக்கு வந்து ஆக்சுவலி நேச்சுரல் வழி இருக்கு. இந்த சங்குப்பூ சொல்லுவாங்க இல்லையா, சங்குப்பூவை வந்து பாயில் பண்ணி அதுல இருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எசன்ஸ் வரும் போல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. நான் இந்த வாரம் ஃபுல்லாக அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ ஐம் வெரி 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 சாரி. நம்மளுடைய அந்த ஒரு பிக்கஸ்ட் ரூலை வந்து நாமளே மீறிட்டோம். ஐம் வெரி சாரி. பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு நேச்சுரல் வழியும் சொல்லிட்டேன். சங்குப்பூ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பண்ணுங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம பர்பிள் ஃபுட் சேலஞ்ச் பண்ணும் போதே அந்த ரெட் கேபேஜை ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு நான் விட கடைசியில் வாங்கிட்டேன். பட் இது வந்து கிடைக்கவே இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்ல மேபி கிடைக்கும்னு சொல்றாங்க, அது முடியல நம்மளால. ஸோ அதனால இந்த ஃபுட் கலர் வாங்கியிருக்கேன். சரி ஓகே, ஃபுட் கலர் குத்தம் தப்பு அப்படின்னு இல்லை, இதெல்லாமே யூஸ் பண்ணதான் செய்யறாங்க. சரி ஓகே, டிஷ்ஷஸ் எல்லாம் பார்ப்போமா? ஆனா ஒண்ணு, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும்போது கேமரால நான் என் மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா அப்படியே பளிச்சுன்னு ஆயிருக்கு, பிரைட்டா இருக்கு. நான் ட்ரிப் முடிச்சுட்டு வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து திருப்பி மாத்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்தோம்னா பிரைட்டாவே இல்லை. டெட் ஸ்கின் செல்ஸ், ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோங்கிற அந்த ஸ்ட்ரெஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்னோட பிரைட்னஸையே காலி பண்ணிடும். எனக்கு வீடியோலாம் வந்து ஒரு மாதிரி எனக்கே தெரிஞ்சுது. And it is very important நம்மளோட டல் ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணி ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றதுங்கிறது நம்மளோட பொறுப்பு. So introducing Himalaya Brightening Vitamin C Orange Face Serum with 5x Vitamin C and 10x Niacinamide and the power of natural orange extracts to get the best of nature and science. என் ஸ்கின்னோட best friend to get the visibly brighter skin from day 3. இதோட லைட் வெயிட் ஃபார்முலா குவிக்கா அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து விசிபிளி பிரைட்டரா காட்டும். It has the best of science, அதாவது விட்டமின் சி அண்ட் நியாசினமைட் அண்ட் நேச்சர் நேச்சுரல் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டல்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது. இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டெய்லி 2 to 3 drops ஆஃப் சீரம் வந்து நான் ஃபேஸில் twice a day அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஜென்டிலாக அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் இந்த சீரமை மசாஜ் பண்ணும்போது இந்த சீரம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற என்னோடய மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் லுக் அட் த பிரைட்னஸ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் ஹிமாலயாவோடைய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தெரியுதா இப்போ பிரைட்னஸ் தெரியுதா? இதே இடம் தான். இந்த ரூம்குள்ளேயே எனக்கு இப்போ பார்க்கவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ். சக்ஸஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நம்ம குழி பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ ப்ளூ கலர் குழி பணியாரம் எப்படி வருதுன்னு பார்ப்போமா?
இந்த குழி பணியாரம் வந்து ஃபர்ஸ்ட்டு தாளித்து மாவில் வந்து கலப்பாங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி செய்வாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய், நெய், கடுகு, சீரகம், அப்புறம் இந்த பருப்புலாம் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த பருப்பு ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதை வந்து தோசை மாவில் ஆட் பண்ணுவாங்க. குழி பணியாரத்துக்கு வந்து வேறு ஏதாவது மாவு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் தோசை மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜஸ்ட் 2 drops மட்டும் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நல்லா கலர் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த குழி பணியார சட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருந்தது. என் வாட்சுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. ஆனால் திருப்பி போடும்போது கொஞ்சம் கருகிடுச்சு. அஃப்கோர்ஸ் அது வெந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அட 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 என்னதான் வெயில் அடிச்சாலும் காத்து எப்படி அடிக்குது பாருங்களேன். ஜாலியா இருக்கு கைஸ். ஸோ ஹியர் ஆர் ப்ளூ கலர் குழி பணியாரம். ஸோ ஃபுட் கலர் போட்டிருந்தோம். பட் நான் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பிளேட்டிங் கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிறதுனால சாப்பிட்டேன் கைஸ். ஸோ இது வந்து டேஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் கூட தெரியல. நார்மலாக தான் இருக்கு. பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலர் வந்திருக்கு. நான் சும்மா ஒரு 2 drops தான் ஆட் பண்ணேன். அதுக்கு இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இவ்வளவு நான் சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க கைஸ். சத்தியமா நான் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து என் குடும்பத்துக்காகவே சுட்டது. அப்படியே அழகா இருக்கேன்னு மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எஸ், எனக்கு எங்கள் அம்மாவோட குழி பணியாரத்தில் எனக்கு பிடிக்கும். நான் நினைச்சேன் இவங்க கலர் தான் ஆட் பண்ண போறோம், இட்லியே தோசையோ அதையே ஊற்றிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் எனக்கு குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதை வந்து இந்த தாளிச்சு பருப்புலாம் போடுவாங்கல்ல, அதோட கடிச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைம்ல இந்த குழி பணியாரமும் அப்புறமா வந்துட்டு இட்லி மீந்து போனா உதுத்து போட்டு செய்வாங்களே, என்னது இட்லி உப்புமா, அதுவும் எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. நேற்று டேரக்டா கேட்டா செய்ய மாட்டேன்ட்டாங்க. அதனால வீடியோங்கிற பேர்ல வந்து பண்ண வச்சுட்டேன். ரெண்டுமே நல்லா இருக்கு. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ப்ளூ கலர்ல ஒரு வழியா வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். நல்லபடியா போச்சு. சூப்பரா இருக்கு. லஞ்சுக்கு வந்துட்டு எங்க அம்மாவே ஏதோ சமைச்சு வச்சுறேன்னு சொன்னாங்க. இதுவும் அவங்க தான் சமைச்சாங்க. பட் அது வந்துட்டு நீ போய் வேலையை பாரு, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் சேனல்ல லாங் ஃபார்ம் போடணும். ஹேர் கேர் வீடியோ, ஒரு ஹேர் பேக் புதுசாக ட்ரை பண்ணேன். ஸோ அதை வந்து இப்போ எடிட் பண்ணி இன்னைக்கே போஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஸோ சாப்பிட்டு நம்ம எடிட்டிங் தான் பண்ண போறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டிங் வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 hours பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு லஞ்ச் பார்க்கலாம். ஆனால் நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. எப்படி தான் நான் வந்து ஷார்ட் பீரியடில் வந்துட்டு ஒரு லாங் ஃபார்மையே வந்து எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஏதாவது பண்ணணும். போடுறா இந்த அர்ஜுனர் வில்லு பாட்டை. காப்பி ரைட் வந்துடும். ஸோ அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அப்படியே பாட்டு இல்லாமையே வேலை பார்க்கலாம். ஆக்சுவலா எடிட் பண்றது ஒரு கடுப்பு என்ன தெரியுமா? இந்த போட்டோ எடிட் பண்றவங்கலாம் வந்துட்டு காதுல வந்து பாட்டு போட்டு ஒரு நல்லா பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு அவங்களாம் வந்து ஜாலியா வந்து எடிட் பண்ணலாம் இல்ல. ஏன்னா வந்து கண்ணு தான் வேலை பார்க்கும், காது வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ எவ்வளவு நேரம் எடிட் பண்ணாலும் ஜாலியா இருக்கும். பட் ஆனால் வீடியோ இப்போ எடிட் பண்றது அப்படி கிடையாது. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காதுல ஓடிக்கிட்டே இருக்கும், வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டுமே வேலை செய்யும். பாஸ் பண்ணி இந்த ஒரே விஷயத்தையே 4 வாட்டி கட் பண்ணி 4 வாட்டி கேட்கணுமா? அது மாதிரி எரிச்சலான ஜாப் கைஸ். எதுக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன்? வேலையை பாரு சாரு. கைஸ் வீடியோ வந்து பாதியில தான் இருக்கு. இதுவும் எடிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. அது என்ன ரெசிபி என்னன்னு பார்த்துருவோமா? எனக்கு தெரியும் கேளுடா மம்மி ஜி. ஸோ வாட் இஸ் த ஃபுட் ஆஃப் த லஞ்ச் ஆஃப் த ப்ளூ சேலஞ்சு? என்ன இது பச்சை எல்லாத்தையும் நீட்டி காட்டுறீங்க? இது வந்து என்னன்னா கைஸ், ஃப்ரைட் ரைஸ். முட்டை போட்டா இல்லை முட்டை இல்லாமையா? ஓகே, ஸோ முட்டை போட்ட ப்ளூ கலர் ஃப்ரைட் ரைஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளாக வந்து எனக்கு காட்டுறாங்க. டக்குன்னு பண்ணுறீங்களா? எப்படின்னு ரெசிபி எடுத்துருவோம். ப்ளூ கலரில் ரைஸ் எப்படி இருக்கும்? அப்படியே எங்கள் அம்மா சமையலுக்கு ஒரு வாய்ஸ் வர கொடுப்போமா? ஒரு கடாயில் எண்ணெய், நெய், வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்ஸ்னு வதக்கிடணும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால காய், அதாவது பீன்ஸு, கேரட்லாம் ஆட் பண்ணுறாங்க. வாவ், இந்த மாதிரிலாம் எனக்கு கிண்டன சாதம் செஞ்சு கொடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. கடைசியாக காலேஜ் கூட இல்லை, ஸ்கூலில் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து முட்டை ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு. நான் ஆக்சுவலாக டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஸோ குட்டியாக சாப்பாடு, அப்புறம் உப்பு, பெப்பரு, அப்புறம் 2 ட்ராப்பு இந்த ப்ளூ கலரு. ஸோ எல்லாம் ஆட் பண்ணக்கு அப்புறமேட்டு ப்ளூ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஏவா இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்குது கைஸ். பசி பெருசாக இல்லவே இல்லை. பட் ஸ்டில்
வேலை இருக்கு. இப்ப சாப்பிட்டுட்டு வேலையில இறங்குனாதான் நான் மறுபடியும் ஒரு அர்ஜுனர்வியல் பாட்டை போட்டு கடகடன்னு வேலையை முடிக்க முடியும். எப்படி இருக்கு நம்ம ப்ளூ கலர் ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலி அழகா இருக்குல்ல, டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸுமே தெரியல கைஸ். கிண்டும் போதே லைட்டா ஒரு வாய் உள்ள போட்டு பாரு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே, சாப்பிடுவோமா? இதையும் வச்சுக்கிட்டு முடிய மாட்டேங்குது. முடிப்போம், தெரியாதே என்ன பண்றது. சாவு பிடிச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்கும். மேட்சிங்கா இருக்கு கைஸ் எல்லாமே. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எப்பவும் வீட்டுல பண்ற அம்மாவோட அந்த டேஸ்ட் தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பச்சை மிளகா. மம்மி ஏன் நிறைய பச்சை மிளகா போட்டீங்க? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். நிறைய பச்சை மிளகா தான் கடிப்படுது. பச்சை மிளகாவா இல்ல பீன்ஸானே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த வெயில்ல நல்லா சில்லுன்னு தண்ணி குடிக்கும் போது சூப்பரா இருக்கு. கேட்டிருக்கிறது தானே, இந்த வெயில்ல நல்லா சில்லுன்னு தண்ணி குடிக்கும் போது சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ். மணி வந்து இன்னும் இருக்கு கைஸ். இப்போ ஒரு 3:45 தான் ஆச்சு. நமக்கு நிறைய டைம் இருக்கு. நம்ம அந்த வீடியோ அதுக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ வேலையை முடிக்கிறோம். முடிச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? ஒன்னும் இல்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா போய் வீடியோ முடிக்கிறோம். முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுல எதுவும் பண்றதா இல்ல, வெளியில போய் ப்ளூ கலர்ல ஸ்நாக் வந்து ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கடமையே கண் கண்ட தெய்வம். வாங்க போலாம். என் வீடியோக்கு பாருங்களேன் கைஸ். வீடியோக்கு வந்து இந்த மாதிரி சீரியலோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்கன்னு இப்பதான் கைஸ் எனக்கே தெரியுது. ஸோ எஸ், வீடியோ வந்து போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். படுக்கூடாது. கமான். ஓகே, ஸோ இருட்டிடும்னு நினைச்சேன் கைஸ், பட் ஆனால் இருட்டவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கு. அங்க போயிட்டு ஏதாவது ப்ளூ கலர்ல தேருதான்னு பார்ப்போம். கண்டிப்பா ஏதாவது தேரியே ஆகணும். ஏன் எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ரோடு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட பைக் இல்ல. பைக் வழக்கம் போல அக்கா கிட்ட இருக்கு. ஸோ நடந்தான் போனோம். அந்த கடையை தாண்டி இன்னும் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஹோப் போயிடும். அதுக்கப்புறம் போங்கடா நீங்களும் உங்க சேலஞ்சும், நான் இப்பவே சேலஞ்சில் ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ நான் போற கடையில ஏதாவது ப்ளூ கலர்ல இருக்கணும். கடவுளே, போற வழியில வண்டி கூட என் கண்ணுக்கு எல்லாமே ப்ளூவா படுது. இந்த கடையில வேற எதுவுமே கிடைக்கல கைஸ். அதனால ப்ளூ மொஜிட்டோ தான் கைஸ் வாங்கினேன். போன வாட்டி பர்பிள் மொஜிட்டோ கிடைச்சது, இந்த கடையில தான் வாங்கினேன். இந்த வாட்டி வந்து ப்ளூ மொஜிட்டோ. வேற வழி இல்லை. நாங்க ஆக்சுவலி ஒரு கடை பார்த்தேன், ஐஸ்கிரீம் கடை. வெளியில போர்ட்லயே வந்து கலரா ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் வாட் டு டூ, அங்க வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் தெரியுமா? அந்த சீரியல்ல வந்து அடிக்கடி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. அந்த ரவிங்கிற ஒரு கேரக்டர் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டும் அங்கதான், எங்க வீடு கிட்ட தான். அந்த ஏதோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பிஸியா இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் ஒட்டியே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். அங்க ஒரே கும்பலா இருக்கு, அதனால போக முடியல. ஸோ நமக்கு கிடைச்சது வந்து இந்த ப்ளூ மொஜிட்டோ தான் கைஸ். பேக் கேமரால வச்சு எடுக்கிறேன் கைஸ். ஸோ நைட் வந்து லைட் எல்லாம் செட் பண்ண ரொம்ப சோம்பேறியா இருக்கு. அதனால ஃபிளாஷ் போட்டு பேக் கேமரால பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேற அவ்வளோ வேலை. என்ன சொல்றது, காலையில ஒரு லாங் ஃபார்ம் எடுத்து அதை செகண்ட் சேனல்ல போஸ்ட் பண்ணி, இன்னைக்கு ஃபுல் டே ஒரு லாங் ஃபார்ம் எடுத்து, அப்புறம் வேற என்ன பண்ணோம், ஒரு வீடியோ போஸ்ட் பண்றத வேற கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் போய் நடந்து போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போதான் வீடியோ எல்லாம் முடிச்சேன். ஸோ நவ் டின்னர். ஸோ டின்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, ப்ளூ கலர் சப்பாத்தி. பட் ஆக்சுவலி எனக்கு சப்பாத்தி சுத்தமாக பிடிக்காது. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் see. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி வெறுமையாக சாப்பிட முடியாதுங்கிறதுனால ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் ஒரே ஒரு ட்ராப் அந்த ப்ளூ எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி, ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதை வந்து மாவில் ஊற்றி பிசைஞ்சா அது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ரியாக்ட் ஆச்சு. சுட்டு பார்த்தா கன்ஃபார்ம் க்ரீன் கலராகவே மாறிடுச்சு. இவன் ப்ளூ கலரில் வருவான்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி, அது மேபி இதில் என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வாத் என்னமாவது கோதுமை கொஞ்சம் லைட் ப்ரௌனில்
மேபி அது கூட ரியாக்ட் ஆகி பச்சை கலரில் வராங்க கைஸ். இங்கேயே நம்ம ப்ளூ ஃபுட் சேலஞ்சில் ஒரு பெரிய தடங்கல் கைஸ். ஸோ ஓகே பரவாயில்ல, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பயங்கர சூடாக இருந்ததா, ஸோ ஸ்டஃபிங்லாம் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி ரெடி. பட் ஆனால் இது ப்ளூ சப்பாத்தி இல்லை, க்ரீன் சப்பாத்தி கைஸ். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஹெவி டே இல்லை லாங் டேன்னு சொல்லலாம். இது ஆனால் வந்து ப்ளூ கலர்லேயே இல்லை கைஸ், இது வந்து க்ரீன் கலரில் தான் ஆக்சுவலி மாறிடுச்சு. பட் வாட் டு டூ, ஸோ திஸ் இஸ் த சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து வச்சுருக்கோம். அண்ட் நான் ஒன்று சாப்பிட்டதே அதிசயம் தான், சும்மா அளவுக்கு 2 வச்சுருக்கேன். டேஸ்ட் எதுவும் பாருமா. நான் சீரியஸாக சொல்கிறேன், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. சப்பாத்தி யார முடியாது. நீங்களும் என்ன மாதிரி லைக் உங்களுக்கும் சப்பாத்தி எல்லாம் பிடிக்காது அப்படின்னா ப்ரௌன் ஹார்ட் கவர் பண்ணுங்க. ஏன்னே தெரியல, பூரி சாப்பிடுவேன், பூரி பிடிக்கும், ஆனா சப்பாத்தி ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஸ்டஃபிங் ஆனா தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணா ரோலா பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். பிகாஸ் ஸ்டஃபிங்னா அந்த சுத்தி எல்லாமே இருக்குமா, கட்சா ரொம்ப தெரியாது. தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த சப்பாத்தியோட டாமினன்ஸ் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனாலே ரோல் ரெடி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் பச்சை ரோல் ஆயிடுச்சு. தேங்க்யூ மம்மி. கைஸ், இந்த சேலஞ்ச் எல்லாம் முடிவு இருந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி தாங்க ப்ளீஸ். ஐஸ் சொல்றா. ஓ மை காட், ஐஸ் வாட்டர் கைஸ். தண்ணி குடிச்சிட்டு அவுட்ரோ சொல்றேன் கைஸ். ஐ லவ் ஐஸ் வாட்டர். ஐஸ் வாட்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எஸ், ரொம்ப நாளாக இந்த ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இந்த சங்குப்பூ அதுக்காண்டியே வச்சுட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து வேறு வழியே இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் சங்குப்பூ கிடைக்கல. ஸோ எனக்கே இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ நான் லக்ஸுரியாக நான் பார்த்து சாப்பிட்டுனேங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம பெருசாக கஷ்டப்படாத மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கலர் ஃபுட் சேலஞ்சு என்ன கலர்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் கொரியன் ஃபுட் சேலஞ்ச் வந்து நிறைய பேருக்கு நிறைய டிஷ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் கமெண்ட்ஸில் டிஎம்ஸில் தான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த வாட்டி இல்லையோன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக விட்டதை அடுத்த வாட்டி பிடிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஏதாவது ஹால் போடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வெயிட் பண்ணிட்டு இருங்க, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும்